ரமேஷ் டோல் ரமேஷ் யூடியூப் சேனலிலிருந்து கவிஞர் ரமேஷ் ராஜா ஆகிய நான் இந்திய நேர்காணல் பேட்டிக்கு கேத்தி ஊரை சேர்ந்த ஐயப்பன் ஒரு சிறந்த விவசாயி மற்றும் ஓய்வு பிஎஸ்என்எல் மற்றும் நீலகிரி மாவட்ட என்விஜி அங்கத்தினர் அவர்களிடம் பேட்டிக்கான வந்திருக்கின்றேன். அண்ணா வணக்கண்ணா. அண்ணா வணக்கண்ணா. அண்ணா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். உங்கள் விவசாயம் இப்போ எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்குண்ணா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போதைக்கு போக என்ன போட்டிருக்கீங்க? பூண்டு போட்டிருக்கேன், கேரட் போட்டிருக்கேன், உருளைக்கிழங்கு போட்டிருக்கேன், சரி, பீட்ரூட் போட்டிருக்கேன். எல்லாமே போட்டிருக்கீங்க? போட்டிருக்கேன், எல்லாமே போட்டிருக்கேன். இப்போதைக்கு அறுவடை நாளாயிருச்சுங்களா? பீட்ரூட் மட்டும் அறுவடை பண்ணிட்டு இருக்கேன். இப்போ அறுவடை பண்ணிட்டு இருக்கீங்க? பண்ணிட்டு இருக்கேன். ரேட் கொஞ்சம் போயிட்டு இருக்கா? ரேட் ரொம்ப கம்மிங்க, கம்மி, 15-20 அந்த ரேஞ்சில் போய்கிட்டு இருக்குது. கேள்விப்பட்டேன். அது ரொம்ப கம்மியாச்சு. ரொம்ப 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 கம்மிங்க. இப்போ பூண்டுக்கு எப்படி விலை இருக்கு? பூண்டு இப்போ கொஞ்சம் மார்க்கெட் ஒரு 10-20 ஏறி இருக்கு. சரி, இனி ஒரு மாதம் ஆச்சுனாக்கா வாய்ப்பு இருக்குது ஏறுறதுக்கு. சரி, இப்போ ரொம்ப கம்மி தான். கம்மி. இப்போ எத்தனை வருஷமா விவசாயத்தில் இருக்கீங்க? நான் ஒரு 45 வருஷமா இருக்கேன். 45 வருஷம். கோல்டன் ஜூப்ளி நிரம்ப போகுது. இப்போ பெரிய அனுபவம் உங்களுக்கு. ஆமாங்க. சரிங்க. உங்களுக்கு விவசாய நிலம் இங்கிலீஷ் காய்கறி நிலம் மட்டும்தான் இருக்கா, தேயிலை நிலம் இருக்குங்களா? தேயிலையும் இருக்குங்க, கொஞ்சம் ஒரு 1/2 ஏக்கர் இருக்கு. விவசாயம் விவசாயம் ப்ளஸ் தேயிலை. சரி, இப்போ உங்ககிட்ட விவசாயத்துக்கு மேன் பவர் ஆட்கள் கைவசம் இருக்கிறார்களா இல்லையா? இருக்காங்க இருக்காங்க. எத்தனை பேர் இருக்காங்க? ஒரு 4 பேர் இருக்காங்க. இருக்காங்க. இப்போ ஆள் பற்றாக்குறை இருந்தால் வேற பக்கம் ஆள் கிடைக்குமா? கொஞ்சம் கஷ்டம்தான். அவங்க எங்களுக்கு பர்மனெண்ட் ஆள், அவங்கள வச்சு நம்ம அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். பண்ணிட்டுருக்கீங்க. இந்த வயசுல நீங்கள் கட்டுப்போய் உழைப்பு இருக்கா இல்லை மேற்பார்வையிடுவதோட சரியா? இல்லை இல்லை, எல்லாமே நான் தான். மெயினான ஆண்கள் செய்யக்கூடிய வேலை பூரா நான் தான் பண்ணிட்டு இருக்கேன். சரி, மருந்து அடிக்கிறது, தண்ணி ஊற்றுறது எல்லாமே நான் தான் பண்ணிட்டு இருக்கேன். எல்லாம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. சரி, இப்போ உங்களுக்கு மூவ் பண்ண ஆகுது வயசு? எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 65 ஆச்சுங்க. 60 வயசுல உழைப்பு? 64-65 ஆச்சு. உழைப்பு அப்படியே போயிட்டு இருக்குது. சரிங்க, செஞ்சு சிறப்பு சிறப்பு. இந்த வயசுலயோ நமக்கு நடைமுறைதே பெரிய விஷயம். இப்போ உழைக்கன்னு சொல்றதுல இந்த சேனலுக்கு ரொம்ப மதிப்பு. சரிங்க ஐயா, உங்கள் விவசாய நிலத்தை பற்றி அரசாங்கத்திடமிருந்து என்னென்ன சலுகைகள், நிறை குறை, நிறைய சொல்லுங்க, குறைந்த குறைய சொல்லுங்க. ரொம்ப காலமாக போராடி இந்த வருஷம் தான் எனக்கு ஸ்ப்ரிங்க்லர் பைப் கொடுத்துருக்காங்க. சரி, சோலாரு பம்பு அந்த இது கொடுத்துருக்காங்க செட்டு. சரிங்க. முதல்ல எல்லாம் ட்ரை பண்ண கிடைக்கல, இப்போ கிடைச்சிருக்கு. அரசாங்கத்திலிருந்து அந்த உதவி கிடைச்சிருக்கு. அப்புறம் டில்லர் கொடுத்துருக்காங்க. டில்லர் பரவாயில்ல, நன்றி சொன்ன அரசாங்கத்துக்கு. ஆனால் என்னன்னாக்க மெயினான இது வந்து விவசாயம் பண்ணுறவங்களுக்கு சில சலுகைங்க கிடைக்கிறது இல்லை. ஓ அப்படியா? ஆமாம், சொல்லுங்க பார்க்கலாம் இந்த சேனலுக்கு. அதாவது என்னன்னாக்க ஒரிஜினலாக விவசாயம் பண்ணுறவங்களுக்கு வந்து அந்த பைப்பு கிடைக்கிறது இல்லை. சரி, மீதி எந்த சலுகையும் கிடைக்கிறது இல்லை. அதெல்லாம் வந்து தோட்டம் வச்சிருக்கிறாங்க நிறையா, அவங்க வந்து லீஸு கொடுத்துருக்காங்க, அவங்களுக்கு கிடைக்கிது. ஆனால் அவங்க வாங்கி அதை வித்துடுறாங்க. சரி, இதுக்காக சம்மந்தப்பட்ட இடத்துக்கு போய் அணுகுனீங்களா இல்லையா? இல்லை, அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலை இது வரைக்கும் யார்கிட்டையும். அது நேராக விவசாயி கிடைச்சா நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். உங்கள் சார்பாக சேனலுக்கு சொல்கிறீங்க. ஆமாம், கிடைக்கணும், எல்லாருக்கும் கிடைக்கணும், எல்லாருக்குமே கிடைக்கணும். விவசாயம் பண்ணுறவங்களுக்கு எல்லா சலுகையும் கிடைக்கணும். சரிங்க, ஒரு நிமிஷம். உங்களுக்குலாம் நீரெல்லாம் எப்படி? நீர் வசதி? நீர் வசதினாக்க மழை பெஞ்சாதான், இருந்தாலும் நம்ம காட்டில் கொஞ்சம் தண்ணி இருக்கு, அதை வச்சு அப்படியே பண்ணிட்டு இருக்கு. போர் இல்லை. கிணறு வீட்டு கிணறு வச்சு அப்படியே பயன்படுத்திட்டு இருக்கேன். பொதுவாக மழை கம்மி தான். மழை கம்மி தான். இப்போ சமீபம் மழை பெஞ்சு எத்தனை நாள் ஆகுது? இப்போ 2 நாள் தான் ஆச்சு. நல்ல மழை, எதிர்பார்க்காத அளவுக்கு மழை கிடைச்சிருக்கு. எல்லா பக்கம் நல்ல மழை தான் கேள்விப்பட்டேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னைக்கு நாளுக்கு அறுவடை பண்ணுறது ஏதாவது இருக்கா? அதான் பீட்ரூட் தான் இருக்கு, இல்லை இப்போதைக்கு இல்லை. சரி, நீங்களாவே இதில் எடுத்து மார்க்கெட் கொண்டு போறீங்களா இல்லை மார்க்கெட் புரோக்கர்ஸ்க்கு கொடுத்து அனுப்பிச்சுட்டுவீங்களா? புரோக்கருக்கு கொடுத்துட்றோம். இங்கே காட்டிலே வந்து வாங்கிக்கிறாங்க. பீட்ரூட் எல்லாம் நம்ம கொண்டு போகிறது இல்லை, அவங்களே வந்து வாங்கிக்கிறாங்க. கேரட்டு அவங்களே வந்து வியாபாரிக்கு சொன்னாக்கா அவங்க வந்து காட்டோட பேசி எடுத்துக்கிறாங்க. உருளைக்கிழங்கு, பூண்டு இது 2 மட்டும் நாங்கள் மேட்டுப்பாளையம் கொண்டு போகிறீங்க. அதில் கொஞ்சம் விலை இருக்கிற மாதிரி தெரியுதா? கொஞ்சம் இப்போ பரவாயில்ல, கொஞ்சம் பரவாயில்ல. கிழங்கு மார்க்கெட் டவுனுனாங்க. மீதி கிழங்கு நான் இப்போ தான் போட்டிருக்கேன், ஒரு 10-20 நாள் ஆச்சு. சரி, என்னோடது எப்படியும் ஏப்ரல் மாதம் ஆயிரும். 1 ஏக்கரை கிழங்கு போட்டிருக்கீங்க. சரிங்கண்ணா, இப்போதைக்கு உங்களுடைய பொழுதுபோக்கு என்ன? பொழுதுபோக்குன்னா எனக்கு விவசாயம் தான். காலையில் போனாக்கா சாயந்தரம் 6-7 மணி ஆயிரும் வீட்டுக்கு வர்றதுக்கும். அந்த இடையில வந்து ஏதோ காஃபி டீயை சாப்பிட்டு போயிடுவோம். உங்களுக்கு ஓய்வு எப்போ? ஓய்வுங்கிறது
கிடையாது. வார ஓய்வே கிடையாது. ஓய்வே கிடையாது. கண்டினியூவா ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கோம். பரவாயில்ல. வாரத்தில் மனுஷன் கொஞ்சம் டயர்டு இருக்கும், களைப்பு இருக்கு இல்லையா? கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தாலும் உடம்பு ஒத்து வர்றதில்ல. ஆனால் எந்த நேரமும் மண்ணோட விளையாடுறீங்க. மண்ணோட நம்ம உசுறு. அப்படி இருந்தால் தான் நமக்கு முடியும். விவசாயி ஒரு உயிர் நாடி. ஆமாம். பரவாயில்ல. அப்போ நல்லா நேசிக்கிறீங்க மண்ணை. கண்டிப்பாக கண்டிப்பாக. பரவாயில்ல. இந்த ஏரியாவில் ஒரு முக்கிய விவசாயி யாரும் கிடைக்கல, இருக்காங்க. இருந்தவருக்கு நீங்கள் பெரிய விவசாயின்னு சொல்லி கேள்விப்பட்டு வந்திருக்கேன்னா, எனக்கு வேண்டி ரமேஷ் யூடியூப் சேனலுக்கு நேரம் ஒதுக்கி இப்போ நான் வரப்போ கூட எங்கே கிளம்பிட்டு இருந்தீங்க, எனக்கு வேண்டி பேட்டி கொடுத்தீங்க. உங்களுக்கு ரொம்ப மிக்க மிக்க நன்றிண்ணா. ரொம்ப ரொம்ப நன்றிண்ணா.